அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 2024 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அழகாக இருப்பார்கள். நடுத்தர உயரம் அல்லது நடுத்தர உயரத்தில் குறைவாக இருக்கிறார்கள். இவர்களின் கண்கள் பேசும், கண்கள் கவிதை சொல்லும். இவர்கள் வாயும் மிக அழகாக கவிதை சொல்லும். இவர்களை பார்ப்பவர்கள் இவரது கண்களையும் ரசிக்க வேண்டும், இவர்கள் பேசும் வாயையும் ரசிக்க வேண்டும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆடிட்டிங் மிக நன்றாக வரும், கணக்குகள் நன்றாக வரும். கலை, கல்வி, இலக்கியம், நாட்டியம் எல்லாமே நன்றாக வரும். பேச்சு திறமை மிக அருமையாக இருக்கும். நிறுவனங்கள், கல்லூரிகள், பள்ளிகள் இவற்றில் இருக்கும் பிரின்சிபல், கோஆர்டினேட்டர், ஏஓ, எக்ஸிக்யூட்டிவ் எல்லாரும் பெரும்பாலும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். கணக்கு என்பது இவர்களுக்கு சாதாரணமாக நன்றாகவே வரும், இயல்பாகவே வரும். கணக்கில் மிக தெளிவாக இருப்பார்கள். அன்பாக பேசக்கூடியவர்கள் இவர்கள். சில நேரங்கள் இவர்களை அறியாமல் இவர்களுக்கு கடுமையான கோபம் வரும். அதற்கு காரணம் இவர்கள் அல்ல, எதிரில் இருப்பவர்கள், மற்றவர்கள் இவர்கள் கோபத்தை கிளறி விடுவதுதான் காரணம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை கடுப்பேற்றுவதற்காகவே ஒரு கூட்டம் காத்திருக்கும். அவர்களிடமிருந்து விலகித்தான் இவர்கள் போக வேண்டும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை டார்ச்சர் செய்வதற்காகவே ஒரு கூட்டம் காத்திருக்கும். அதுவும் உறவினர்கள் என்ற பெயரில் ஒரு கூட்டம் காத்திருக்கும். அவர்கள் நிராகரிப்பது, அவரை கழட்டி விடுவது இவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும். ஆனால் இவர்கள் நிராகரிப்பது என்பது முடியாது, செய்ய முடியாது. உறவு வேணும், சொந்த பந்தம் வேணும், இழுத்து பிடிச்சி வேதனை தேடிக்கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பள்ளி கல்லூரிகளில் படிப்பை தாண்டுவதற்கு மிகப்பெரிய போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டால் ஸ்கூல் படிப்பு நின்று போயிடும், அல்லது +2 நின்று போயிடும். ஒரு டிகிரி தாண்டதே சிரமங்கள். அதை தாண்டி பிஜி போகிறதுக்கு இன்னும் சிரமம், பிஹெச்டி போகிறது சிரமம், எம்ஃபில் போகிறது சிரமம். நிறைய ஏகப்பட்ட பிரேக்கை உடச்சிக்கிட்டு தான் அவங்க தாண்டி போயாகும். கேட்டை நட்சத்திரோட இயல்பு, விதி அப்படி தான். நிறைய வீட்டில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பசங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் அப்பா அம்மா சப்போர்ட் கிடைக்காது. அப்படி அப்பா அம்மா சப்போர்ட் இருந்தால் ஸ்கூலில் ஏகப்பட்ட பிரச்சனை இவங்க சந்திக்க வேண்டி வரும். ஆசிரியர், பிரின்சிபால் காரணமே தெரியாது இவர்களை வெறுப்பார்கள். அதை தாண்டி இவர்கள் படிப்பை கடந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதையும் தாண்டி இவர்கள் உயர்கல்வியை அடைந்து விடுகிறார்கள். அவர்கள் பட்ட வேதனைக்கு, கஷ்டத்திற்கு கடவுள் கொடுத்த பரிசு தான் அந்த உயர் படிப்பு. பிற்காலங்களில் சுமார் 40 வயதை கடந்த பிறகு அவருடைய வாழ்க்கை மிக மிக பிரகாசமாக இருக்கிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு பிடித்த கணவர் அமைந்து விடுகிறார், பிடித்த மனைவி அமைந்து விடுகிறார். எந்த சூழ்நிலையும் கணவரின் முழுமையான பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நான் நம்புகிறேன். சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. 2024 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் நேயர்களே, 2024 செப்டம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்கு, மிதுனத்தில் செவ்வாய் இருக்கு, கடகத்தில் புதன் சந்திரன் இருக்கு, சிம்மத்தில் சூரியன் இருக்கு, கன்னியில் கேது சுக்கிரன் இருக்கு, கும்பத்தில் சனி பகவான் இருக்கு, மீனத்தில் ராகு பகவான் இருக்கு. பணவரவு உண்டு, கடவுள் பக்தி அதிகமாகும். 2 சைக்கிள் 4 சைக்கிள் கனரக வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு.
நீண்ட நாள் தொடர்ந்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வரும். கால்நடைகளால் ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். பால் வளம் கூடும். கட்டாயமான வெளிநாட்டு பயணம் உண்டு. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் விவகாரங்கள், வழக்குகள் உங்களுக்கு எதிராக முடியும். சமூகத்தில் அவமானங்கள், அவமரியாதை வரும். சமூகத்தில் பேர் கெட்டு போகும் வாய்ப்பு உண்டு. கடன் பிரச்சனையால் சமூகத்தில் பேர் கெட்டு போகும், பாதிக்கும் வாய்ப்புகள் உண்டு. கூர்மையான ஆயுதங்களால் காயம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. மனைவிக்கு பிரச்சனைகள் உண்டு. மனைவியை பாதுகாத்துக் கொள்வது நன்மையை தரும். யூரினல் இன்ஃபெக்ஷன் வரும், அதாவது சிறுநீர் நோய் தொற்று வரும் வாய்ப்புகள் உண்டு. பாதுகாப்பான கழிவறையை பயன்படுத்துங்கள். ஆரம்ப நிலையில் வைத்தியம் செய்து கொள்வது நன்மையை தரும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ், வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு மனவேதனையும் மன உளைச்சலையும் தரும். உடலில் அலர்ஜி வரும் வாய்ப்புகள் உண்டு. தோலில் அலர்ஜி வரும் வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளால் பிரச்சனை வரும் வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் மற்றவர்கள் செய்த உதவி உங்களுக்கு ஆபத்தில் கொண்டு போய் நிறுத்தும். திருமண பாக்கியம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் உண்டு. மார்பில், வயிற்றில் நோய் தொந்தரவு வரும் வாய்ப்புகள் உண்டு. இருதய பரிசோதனை செய்து கொள்வது நன்மையை தரும். பராலிசிஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. பக்கவாதம் வரும் வாய்ப்புகள் உண்டு. ஆரம்ப நிலை வைத்தியம் பாதுகாப்பை தரும். ஏதாவது பிரச்சனையால் கட்டாயமாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டி வரும். விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம் நேயர்களே, 2024 அக்டோபர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்கு, மிதுனத்தில் செவ்வாய் இருக்கு, சிம்மத்தில் சந்திரன் இருக்கு, கன்னியில் கேது, புதன், சூரியன் இருக்கு, துலாமில் சுக்கிரன் இருக்கு, கும்பத்தில் சனி பகவான் இருக்கு, மீனத்தில் ராகு பகவான் இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? இந்த மாதம் எல்லா இடத்துலேருந்தும் உங்கள் கைக்கு பணம் வந்து சேரும். எதிரிகள் காணாமல் போவார்கள். எதிரிகள் ஓட ஓட விரட்டி எடுப்பீர்கள். நீண்ட நாள் மனக்கவலை விலகும். வீட்டில் சுபகாரியங்கள், மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடந்தேறும். கோர்ட் கேஸ் பின்னடைவை தரும். கோர்ட்டில் கேஸ் லிஸ்டில் இருந்தாலும் சரி, ஃபைனல் லிஸ்டில் இருந்தாலும் சரி, தள்ளி போடுவது நன்மையை தரும். இந்த மாதம் கேஸ் முடிஞ்சால் உங்களுக்கு எகென்ஸ்டாக தான் தீர்ப்பு வரும். சமையல் செய்யும்போது தீக்காயம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. சகோதரிகளை எச்சரிக்கையாக அடுப்புகளை கையாள வேண்டும். யூரினல் இன்ஃபெக்ஷனுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு பயணங்களை காட்டுகிறது. கால்நடை செல்வங்கள் அதிகமாகும். அதன் மூலம் லாபம் கூடும். அதே சமயம் கால்நடைகளை பாதுகாப்பில் வைத்துக்கொள்ள நன்மையை தரும். வெளியூர், வெளிநாடு சுற்றுப்பயணம் செய்யும் வாய்ப்புகளை காட்டுகிறது. கட்டாய இடமாற்றம் உண்டு. இடமாற்றத்தில் மகிழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலையில் பிரச்சனைகள் உண்டு. வேலையை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வது நன்மையை தரும். வேலையில் மெமோ உண்டு, சஸ்பென்ஷன் உண்டு, டெர்மினேஷன் உண்டு, அபாண்டமான பெட்டிஷன் உண்டு. எவ்வளோ கேவலமாக உங்கள் மேலே பெட்டிஷன் போடணுமோ அவ்வளோ கேவலமாக பெட்டிஷன் அனுப்புவோம். அது என்கொயரி உண்டு. மேனுஃபேக்சரிங் செக்டாரில் மேனுஃபேக்சரிங் பாதிக்கும். திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். குழந்தை பாக்கியம் உண்டு. நாயிடமிருந்து விலகி இருப்பது நன்மையை தரும். நாய் கடிக்கும் வாய்ப்புகள் உண்டு. காதலில் பிரச்சனை வரும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் உண்டு. குழந்தைக்கு உடல் நலக்குறைவு வரும். குழந்தைக்கு சர்ஜரிக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரெக்னன்சியாக, அதாவது கர்ப்பமாக இருக்கும் சகோதரிகளுக்கு இந்த மாதம் டாக்டர் பிரசவ தேதி குறித்து கொடுத்துருந்தாங்கன்னா மேக்சிமம் பெரும்பாலும் சிசேரியனுக்கான வாய்ப்புகள் உண்டு. சுகப்பிரசவத்திற்கான வாய்ப்புகள் குறைவு. கடைசி நாள் வரைக்கும் காத்து இருக்க வேண்டாம். சிசேரியன் காட்டுகிறது. விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம் நேயர்களே, 2024 நவம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்கு, கடகத்தில் செவ்வாய் இருக்கு, கன்னியில் கேது இருக்கு,
துலாமில் சந்திரன் சூரியன் இருக்கு, விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன் இருக்க, கும்பத்தில் சனி பகவான் இருக்க, மீனத்தில் ராகு இருக்க. மனைவியுடன் கருத்து வேறுபாடு வரும். அனுசரித்து போவது நன்மையை தரும், இல்லாவிட்டால் பிரிவினை வரும். காலில் காயம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. தந்தைக்கு நோய் தொந்தரவு வரும் வாய்ப்புகள் உண்டு. அப்பாவின் சொத்துக்களில் பிரச்சனை வரும். அப்பாவின் சொத்துக்களில் தகராறுகள் வரும். முடிந்தவரை பேச்சுவார்த்தையில் சுமூகமாக தீர்த்து கொள்ள நன்மையை தரும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் நேயர்களே, 2024 டிசம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்கு, கடகத்தில் செவ்வாய் இருக்கு, கன்னியில் கேது இருக்கு, விருச்சிகத்தில் சந்திரன் சூரியன் புதன் இருக்கு, தனுசுவில் சுக்கிரன் இருக்கு, கும்பத்தில் சனி பகவான் இருக்கு, மீனத்தில் ராகு பகவான் இருக்கு. தலையில் ஏதாவது நோய் தொந்தரவு வரும் வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது காரணத்திற்காக நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டி வரலாம். ஸ்கின் அலர்ஜி வரும், ஸ்கின்ல ஃபங்கஸ் வரும். ஃபங்கஸ் மீன்ஸ் காளான். தோலில் பிரச்சனைகள் வரும். கோபம் அதிகம் வரும், கட்டுப்படுத்திக் கொள்வோம். பண நெருக்கடி அதிகமாகும். போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களுக்கு எதிராக முடியும். கோர்ட் கேஸ் விவகாரங்களை ஒத்தி போடுவது நன்மை தரும். குற்றவியல் வழக்குகளாக இருந்தால் சிறை தண்டனைக்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் பிரச்சனையால் அவமானம் வரும். மூத்த சகோதரனுடன் மூத்த சகோதரியுடன் சித்தப்பாவுடன் கருத்து வேறுபாடு வரும் வாய்ப்புகள் உண்டு. திருமண பாக்கியம் கைகூடும். ஏற்கனவே திருமணம் நடந்து பிரிந்தவர்களுக்கு 2வது 3வது திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. மனதிற்குள் ஒரு பயம் கவலை இருந்து கொண்டே இருக்கும். அஸ்ட்ரோ மாங்குடி அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணிங்க. இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எல்லோரும் ஷேர் பண்ணிங்க, யூஸ் பண்ணிங்க. இதையும் தாண்டி ஜாதகம் பார்க்கணும், ஜாதகம் அனுப்பிச்சி விடுங்க. அஸ்ட்ரோ மாங்குடி அந்த யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இனி மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள் தொடரும். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கப் போகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.